புதுச்சேரியைச் சேர்ந்த குற்றச்சரித்திர பதிவேடு ரவுடியை திருவண்ணாமலையில் வைத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் நண்பர்களே கொலையாளிகள் ஆனது எப்படி? புதுச்சேரியை அடுத்த வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன். புதுச்சேரியில் பிரபல ரவுடியான இவர் மீது கொலை, கொள்ளை, வெடிகுண்டு, விபச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. புதுச்சேரியின் குற்ற சரித்திர பதிவேட்டு பட்டியலில் உள்ள ஐயப்பன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி காவல்துறையினரின் கெடுபிடியால் திருவண்ணாமலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பதுங்கி இருந்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த நீலந்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஏரியில் ஐயப்பன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். தலை மற்றும் முகத்தில் வெட்டப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் அவர் இறந்து கிடந்தார். மோப்பநாய் வீரா வரவழைக்கப்பட்ட நிலையில் மோப்பம் பிடித்து சென்ற நாய் சிறிது தூரம் ஓடிச் சென்று சாலையில் நின்றுவிட்டது. கொலை செய்யப்பட்டு கிடந்த ஐயப்பனின் உடலை போலீசார் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஐயப்பனை அவரது நண்பர்களே வெட்டி கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. திருவண்ணாமலையில் பதுங்கியிருந்த ரவுடி ஐயப்பன் திருவண்ணாமலை அடுத்த வேலையாம்பாக்கம் கிராமத்தில் சூதாட்டம் விளையாடி வந்துள்ளார். மேலும் ஐயப்பன் பைனான்சியர் என்பதால் அங்கே சூதாட்டம் விளையாடுபவர்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்திருக்கிறார். ஐயப்பனின் நெருங்கிய நண்பர்களான சந்துரு மற்றும் முத்துக்குமார் ஆகியோரிடம் ஐயப்பன் 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி அதையும் வட்டிக்கு விட்டுள்ளார். பணத்தை வாங்கிய ஐயப்பன் அதை திருப்பி கொடுக்காமல் நண்பர்களை தொடர்ந்து ஏமாற்றி வந்துள்ளார். இது தொடர்பாக அவர்களுக்குள் பல முறை வாக்குவாதங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல் வேலையாம்பாக்கம் கிராமத்தில் ஐயப்பன் சீட்டு விளையாடி கொண்டிருந்த போது ஐயப்பனின் நண்பர்கள் சந்துரு மற்றும் முத்துக்குமார் காரில் அங்கு சென்றுள்ளனர். அவர்கள் ஐயப்பனை காரில் ஏற்றிக்கொண்டு நீலந்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் வைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த வேட்டவலம் போலீசார் தலைமறைவாக இருக்கும் சந்துரு மற்றும் முத்துக்குமார் ஆகிய இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர்.